பொருளாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களை, அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தீசா திருமாவளவன் அவர்களை, மகளிர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளர் இரா ஆதிமொழி அவர்களை, கட்சியின் அமைப்பு செயலாளர் இல்லவர் கோதை அவர்களை, தலைமை ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் பாவலர், தகடூர் தமிழ்ச்செல்வன், வழக்கறிஞர் ரஜினிகாந்த், பொதுனி வளவன் ஆகிய தோழர்களே, இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட மாநில பொறுப்பாளர்கள், தேர்தல் பணிக்குழுவின் மாநில நிதிச் செயலாளர் தமிழாதன், வழக்கறிஞர் ஜே தங்கதுரை, இரா கிட்டு ஆகிய தோழர்களே, மண்டல செயலாளர்கள், திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் பிரபாகரன் அவர்களே, மண்டல துணை செயலாளர்கள் திருமலவன், அரசு, பொன்முருகேசன், இளமதி அசோகன் ஆகிய தோழர்களே, கரூர் நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் தமிழ்வேந்தர் திரு வேலுச்சாமி அவர்களே, மண்டல துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜெயராமன், வழக்கறிஞர் புகழேந்தி, சீகை செல்வராஜ் ஆகிய தோழர்களே, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் இரா ஸ்டாலின் அவர்களே, மண்டல துணை செயலாளர்கள் மன்னன், ஆசி நீலவாணன், பெரியசாமி ஆகிய தோழர்களே, தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் சதா சிவகுமார் அவர்களே, மண்டல துணை செயலாளர் பார்வேந்தன், சொக்காரவி, ஆத்மா ஆனந்தகுமார் ஆகிய தோழர்களே, மாவட்ட செயலாளர்கள் வேடச்சந்தூர் வெற்றிச்செல்வன், அரவக்குறிச்சி விபாயினி அசனி, கரூர் இளங்கோவன், கிருஷ்ணராயபுரம் அவினாசி, மணப்பாறை ஆற்றலரசு, விராலிமலை சரஸ்வதி நடராஜன் ஆகிய தோழர்களே, திருச்சி மண்டலத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் திருவரங்கம் சுபா சதீஷ், திருச்சி மேற்கு புல்லட் லாரன்ஸ், திருச்சி கிழக்கு கனியமுதன், திருவரம்பூர் திலீபன் ரமேஷ், கந்தர்வக்கோட்டை செந்தமிழ் வளவன், புதுக்கோட்டை சுசிலா கணேசன் ஆகிய தோழர்களே, பெரம்பலூர் மண்டலத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் குளித்தலை குறிச்சி சக்திவேல், லால்குடி மரியக்கமல், மணச்சிறந்தூர் ஏகலைவன், முசிறி கலைச்செல்வன், துறையூர் துரைசங்கர், பெரம்பலூர் கிருஷ்ணகுமார் ஆகிய தோழர்களே, தஞ்சாவூர் மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மன்னார்குடி மண்டை ரமணி, திருவையாறு விடுதலை வேந்தர், தஞ்சாவூர் இடிவரசு இலக்கணன், கொரத்தநாடு அரங்க குரு, பட்டுக்கோட்டை சக்கரவர்த்தி, வேளாங்கூரணி அரவிந்த்குமார் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் குழந்தை தமிழினி, இளைஞர்கள், தகடூர் தமிழ்ச்செல்வன், துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னி அரசு ஆகிய தோழர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, மூத்த பொறுப்பாளர்களே, நெடுநேரம் காத்திருக்கிற என் உயிரின் உயிரான நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் 9:30க்குத்தான் தொடங்குகிறேன். நீங்களும் வீடு திரும்ப வேண்டும், மாநாட்டு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். என்றாலும் கூட இந்த மாநாடு குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
ஆகிய 3 மண்டல செயற்குழுக்களை முடித்துக் கொண்டு 4வதாக இப்போது திருச்சிராப்பள்ளியிலே இந்த மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை காலையில் மதுரை, மாலையில் நாளை மறுநாள் காலையில் மதுரை, மாலையில் திருநெல்வேலி, 18ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கான மண்டல செயற்குழு திருப்பூரில், நிறைவாக பாண்டிச்சேரி என்று இந்த மண்டல செயற்குழுக்களை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இடையில் இருப்பது இன்னும் இதிலே ஒரு 15 நாள், அதிலே ஒரு 15 நாள், 30 நாட்கள் தான். 30 நாட்களில் நாம் இந்த மாநாட்டு பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி தீவிரமாக செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. மிக குறுகிய இடைவெளிதான் உள்ளது. மார்ச் மாதமே இதை நான் அறிவித்தேன். மே 17 நடைபெறும் என்று. தேர்தல் முன்னும் பின்னும் நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் வெகுவாக எடுத்துக்கொண்டது. மறுசீரமைப்பு பணிகளில் கூட தீவிரம் காட்ட முடியாத அளவுக்கு இதுவரையில் நாம் சந்தித்த தேர்தல்களை எல்லாம் விட இந்த தேர்தல் நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டது, சக்தியை எடுத்துக்கொண்டது. வழக்கமான தேர்தலாக இதை நாம் சந்திக்கவில்லை. தேர்தலுக்கு முன்பும் நிறைய நெருக்கடிகளை நாம் எதிர்கொள்ள நேர்ந்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் எத்தகைய சவால்களை நாம் எதிர்கொண்டோம் என்பதெல்லாம் நாடு அறிந்த ஒன்று. ஆகவே அறிவித்தபடி மாநாட்டை மே 17 நடத்த இயலவில்லை. எனவே ஆகஸ்ட் 17க்கு நாம் தள்ளி வைத்திருக்கிறோம். விருதுகள் வழங்கும் விழாவை கூட திட்டமிட்டவாறு நடத்த இயலாமல் ஜூன் 14 என்று அறிவித்து பிறகு ஜூலை 5ஆம் தேதிக்கு நாம் தள்ளி வைத்தோம். அதனை வெற்றிகரமாக முடித்து விட்டோம். இப்போது இந்த மாநாட்டு பணி, மறுசீரமைப்பு பணிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் ஏராளமான மூத்த பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு அறிவிக்கப்படவில்லை. புதிய பொறுப்பாளர்களுக்கு இன்னும் அறிவிக்கப்பட வேண்டிய பொறுப்பாளர்கள் ஏராளம் உள்ளனர். அதில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தினால் கூட இன்னும் 1 மாத காலம் நமக்கு தேவைப்படும். நாளோடும் 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். என் மீது கருணை காட்டுவீர்கள் என்று சொல்லுகிறேன். கருணையே இல்லாமல் நள்ளிரவுக்கு மேலும் வந்து பல பிரச்சனைகளுக்காக வந்து காத்திருக்கிற நிலை நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை நான் திரும்ப திரும்ப பேசுகிற போது ஏதோ நானே உங்களிடம் ஒரு இரக்கத்தை தேடுவதை போல தோன்றும். என் மீது கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லுவதை போல் தோன்றும். நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக இதை திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன். விதை நெல்லை சமைத்து விடக்கூடாது என்பார்கள். விதைக்கிறதுக்காக வைத்திருக்கிற நெல்லை சோறாக்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் விவசாயம் செய்ய முடியாது. விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா விதைகள் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. அன்றைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருந்தாலும் விதைகள் கை வைக்க மாட்டாங்க. உரிய நேரத்தில் விதைகளை விதைத்தால்தான் விவசாயம் செய்ய முடியும். ஆகவே ஒரு கட்சியின் தலைவர் அல்லது தலைமைத்துவம்
ஒரு இயக்கத்திற்கு விதை நெல்லை போன்றது. இந்த தலைமையை எப்போதும் ஆற்றலோடு வைத்திருக்க வேண்டும். இந்த எனர்ஜி முழுக்க செலவாயிடுச்சுன்னு சொன்னா இந்த இயக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு திணறும். ஆகவே தலைவர் அது XRY திருமாவளவன் என்றல்ல, சிந்திப்பதற்கு, திட்டமிடுவதற்கு, கட்சி பிரச்சனைகள் குறித்து ஆய்வதற்கு, பொறுப்பாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கட்டாயம் நேரம் வேண்டும், தனிமை வேண்டும், ஓய்வு வேண்டும். ஆனால் நீண்ட காலமாக இந்த தனிமைக்காக, ஓய்வுக்காக நான் போராடிக்கொண்டே இருக்கிறேன். அலை எப்போது ஓய்வது, கடலில் எப்போது குளிப்பது என்று சொல்வார்கள். அலை ஓயப் போவதில்லை, அலை ஓய்ந்த பிறகுதான் குளிக்க வேண்டும் என்றால் நீ குளிக்கப் போவதும் இல்லை என்று பழமொழி சொல்வார்கள். ஆக இந்த பிரச்சனைகள் அல்லது பொறுப்பாளர்கள் தேடி வந்து தருகிற நெருக்கடிகள் இது எப்போது ஓயும் என்று நாம் எதிர்பார்த்திருந்தாலும் அது ஓய்வதாக தெரியவில்லை என்பதனால் வேறு வழி இல்லாமல் நான் ஈடுபடுத்தி நிற்கிறேன். உங்களோடு வருகிற அத்தனை பேரையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு தெரிந்து இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே கூட கட்சி தலைவராக இருப்பவர்கள் பார்வையாளர்களை நாள்தோறும் சந்திப்பது. அப்படி சந்தித்தாலும் மணிக்கணக்கில் சந்திப்பது. எந்த நேரமும் ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் என்று சூழ்ந்து கொண்டே இருப்பதனால் வேறு வேலைகள் கவனம் செலுத்த முடிவதில்லை. ஏன் என்ன பொறுப்பு போடாமல் இருக்கிறார் நிறைய தோழர்கள் வந்து, இப்போ கூட அண்ணன் வேலுச்சாமி வந்து உடனே இந்த பொறுப்பு போட்டால் தான் எங்களால் மாநாட்டுகளை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பட்டியலை காட்டினார். அவரை நம்பி உடனே நான் அறிவிச்சிட்டேன்னு சொன்னால் அவர் மீது நம்பிக்கை இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பட்டியலை ஏற்காமல் ஒரு குழு வந்து எனக்கு கொடுக்கிற நெருக்கடி இருக்கிறதே, அது பெரிய நெருக்கடி. 12 மணிக்கு 1 மணிக்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தோழர்கள் திரண்டு வந்து விடுகிறார்கள். திருமாவளவன் தலைமையிலான இயக்கத்தில் யாருமே இல்லை என்று சில அற்பர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அது அவர்களின் ஆசை. 24 மணி நேரம் கேமராவை வைத்துக் கொண்டு திருமாவளவனை மட்டும் அவர்கள் படப்பிடித்தால் படப்பிடிக்கிறவனே மயக்கம் போட்டு விழுந்து விடுவார். எப்படியாவது மனுஷன் எந்த நேரமும் இந்த மனுஷன் வெக்கையிலே கிடக்கிறான், மூச்சு விடாம அவர்கள் விட்ட மூச்சையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறானே, இவன் எப்போதுதான் படுப்பான், எப்போதுதான் தூங்குவான் என்று அந்த கேமராக்காரனுக்கே மயக்கம் இருக்கிறான். இன்றைக்கும் கட்சியிலே எனக்கு பொறுப்பு வேண்டும் என்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை வருஷம் நான் தான் இருக்கேன், எனக்கு பொறுப்பு வேணும், பொறுப்பு கொடுத்தாலும் நான் செயல்படுறேன் என்று பொறுப்புகளுக்காக தொடர்ந்து நாள்தோறும் வந்து இடத்திலே மல்லு கட்டி கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு நாளும். இது ஒரு டீம். அப்புறம் ஆளுங்கட்சி உறவு இருப்பதனால் அதை செய்து கொடுங்கள், இதை செய்து கொடுங்கள் என்று கேட்கிற ஒரு வகையலா, அது தனி. ஏதோ ஒரு வகையில இந்த ஆட்சியாளர்களோடு இவருக்கு நெருக்கம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது என்று கட்சி சார்பற்ற பொதுமக்கள் வந்து குவிவது ஒரு வகையல்ல. பொதுமக்கள் ஒரு புறம், கட்சி தோழர்கள் பொறுப்புகளுக்காக வந்து மல்லு கட்டுவது ஒரு புறம், சில பேர் எனக்கு அரசு சார்பில் இதையெல்லாம் சாதித்து தர வேண்டும் என்று கேட்கிற வகையாக்கள் ஒரு புறம் என்று ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிற ஒரு நெருக்கடி. உங்களுக்கு எதற்காக இதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன் என்றால், நீங்களே மனசாட்சியோடு இரவு 10 மணிக்கு மேல் போய் தொல்லை செய்யக்கூடாது. குறைந்தபட்சம் எந்த தலைவரையும் 10 மணிக்கு யாரும் போய் பார்க்க
என்று நினைக்காமல் கட்சி அலுவலகத்திற்கு 10 மணிக்கு நாம் போய் பார்க்கலாம் அல்லது பகல் வேளையில் பார்க்கலாம் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். எந்த நேரத்திலும் போய் பார்க்கலாம் என்கிற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள். இதையே சொல்லுகிறேன் என்றால் ஃபேஸ்புக்கில் போகும், நம்ம தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க கவனித்துக் கொண்டிருப்பாங்க. எல்லோருக்குமான ஒரு வேண்டும். ஏன்னா என்னுடைய எனர்ஜி முழுக்க கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலே கருத்தியல் களத்தில் நாம் தீவிரமாக களமாடுவதிலே செலவிடப்பட வேண்டும். எத்தனை மணி நேரம் வேணாலும் நிற்க தயார், எவ்வளவு மணி நேரம் வேணாலும் உங்களை பார்க்க தயார். அதில் ஒரு ஒழுங்கு நமக்கு தேவைப்படுகிறது. வலதுபுறமாக வந்து இடதுபுறமாக இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த கட்சியில் 30 வருஷமா இருக்கேன், இடதுபுறமா 10 பேர் ஏறி என்ன யாருக்கு எடுக்கிறது? ஏப்பா இடதுபுறமா வர ஒரு ஒழுங்கு இடம் தானே, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நான் யார் தெரியுமா? இன்னைக்கு காலையில் கூட அப்பா நினைவு நாளுக்கு வீட்டுக்கு போனப்ப இந்த கதவு படாத பாடுபடும். ஒவ்வொரு முறையும் கதவு, நான் எந்த ஹோட்டலில் போய் தங்குறேனோ அந்த ரூம் கதவு இருக்கு பாருங்க, வெளியில இருந்து ஒரு 100 பேர் உள்ள தருவான், உள்ள இருந்து ஒரு 50 பேர் வெளியே தருவான். வெளியே இருந்து உள்ள போனவன் வெளியே நிக்கிறவன உள்ள விட மாட்டான். அவன் போராடி கதவை தள்ளி உள்ள வந்துடுவான். அங்க வந்து என்ன ஒன்றும் இல்லை, சும்மா நின்று எதுக்கு போராட்டம். அப்படி கதவை இடிச்சு 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 முட்டி முட்டி சண்டை போட்டு எல்லா இடத்துலையும் பீட்டி ரவி நிற்பான். அங்கே சண்டை நடக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக சொல்லுவோம். நீ 8வது மாடியில் இருந்தாலும் அங்கதான் வருவோம். நாளுக்கு நாள் நாம் கட்சியை வலுப்படுத்த வேண்டுமானால் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளில் நம்மிடையே ஒரு கட்டுப்பாடு என்பது வளர வேண்டும். ஒரு தலைவர் வந்து ரூம்ல இருக்காருப்பா, எல்லாம் கேள்வி ரிசப்ஷன் உட்கார், எல்லாம் வெளியே பொதுமக்களுக்கு தொல்லை பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு முறையும் ஹோட்டலில் சாப்பிட போனா நான் சாப்பிட்றது 2 இட்லி 1 தோசை தான். ஆனால் நான் கட்டுற பில்லு 12,000 13,000. என்னுடைய 2 இட்லி 1 பில் 1 தோசைக்கு நான் கட்டுற செலவு வந்து 12,000. ஏன்னா கூட வர்ற அத்தனை பேர் கூட வந்துடுவாங்க. சரி உட்காந்து சாப்பிடுவா, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. நம்மள மாதிரி எத்தனை பேர் பொதுமக்கள் உட்காந்துருவாங்க, அவங்க இடையூறு பண்ணக்கூடாது. வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடுவோம். தோழர்களே, கொஞ்ச நேரம் நீங்க சோர்வா இருந்தீங்க, மகிழ்ச்சியா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுய விமர்சனத்தை முன்னால் இது நமக்கு நாமே பேசிக் கொள்கிற ஒரு சுய விமர்சனம். சில அற்பர்கள் இதையே எடுத்து போடுவோம், வெற்றி போடுவோம். அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அதெல்லாம் யாரும் இம்மெட்டீரியல், அவருக்கு ஜாதி புத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு ஜாதி புத்தின்னு ஒரு வீடியோ பண்ணாங்க. எதையாவது வந்து எதிர்த்து பேசணும், மறுத்து பேசணும். ஏன்னா இந்த அரசியல் என்பது சூது நிறைந்த அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல், நயவஞ்சகம் நிறைந்த அரசியல். அப்படிப்பட்ட அரசியல் களத்தில் தாக்கு பிடித்து 4 நூற்றாண்டுக்கு மேலாக தேர்தல் அரசியலில் வெற்றிகரமாக இயங்குகிற இயக்கம் கட்சி. மற்ற கட்சி மாதிரி இன்னும் நான் யாருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்கல, ஆனால் வெற்றி பெற்ற கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தவிர்க்க முடியாத கட்சி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கும் கட்சி, இந்தியா முழுவதும் பேசப்படுகிற கட்சி, என்னையா பண்ணலாம் தெரியுமா? அவர்கள் எப்படி இந்த கட்சியை கலந்து கொண்டு வந்தா இந்த பாயிண்ட் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறானே,
பேசும் இல்லை, பின்புலம் இல்லை, ஆதரவு தெரிவிப்பதற்கு ஆள் கிடையாது. பாருங்க, மாநாடு இப்படிதான் 500, 200, 100 மாநில பொறுப்பாளர்களே வந்து 500 ரூபாய் தான் கொடுத்து போறாங்க. நம்முடைய சக்தி அவ்வளவுதான். ஆனாலும் இதை நாம் விடவில்லை. நீங்களும் காத்திருந்து, நீண்ட நேரம் காத்திருந்து, வரிசையில் நின்று இதை எப்படியாவது அண்ணன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைத்து நடவடித்து அதை சமூக ஊடகத்திலே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கான அந்த உறவு தலைமைக்கும் இயக்க தோழர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு, அதுதான் அந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. பதவி மட்டுமே நோக்கம் என்று சில பேர் வருவார்கள் அரசியல் கட்சிகள். அந்த மாதிரி 1-2 பேர் தான் திருமாவளவனை விட்டு வெளியே போய் ஏதோ வாய்ப்பு வந்ததை சொல்லுகிறார்கள். ஆனால் 1990 நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து என்னை ஏற்றுக்கொண்ட என் உயிரின் உயிரான தரப்பு ஒரு முக்கியமான ஆளுமை ஒருவரை சந்திச்சு பேசிட்டு சொன்னாங்க, சார் இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுலாம் வந்து உண்மை இல்லை சார், உங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட உருவ முடியாது சார். அந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாக அவர்களை நீங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தர் பற்றியும் இப்படி சொல்ல முடியும். 30 வருஷம் 35 வருஷம் கூட இருக்கிறாங்க. சண்டை போடுவாங்க, எனக்கு இந்த முறை ஏன் வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த பொறுப்பு கொடுக்கல. ஆனால் தப்பித்தவரையும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்ற முடிவை ரொம்ப விரமிட்டு நம்முடைய ஒரு சிலர் இந்த 25 வருஷத்துல அவங்க எல்லாம் தேர்தல் முடிவு எடுத்த பிறகு வந்தவர்கள். அதில் ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவில் உள்ள தொடர். அதை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகளை எவ்வளவோ உட்கட்சி பூசணும், அந்த கட்சி உடைய போகிறது அப்படின்னு யாரும் எழுதல, விவாதிக்கல, ஊதி பெருக்கவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் வெளியே போக போகிறார், இவர் வெளியே போக போகிறார், இவர் தனி கட்சி தொடங்க போக போகிறார். ஏன்னா காழ்ப்புணர்ச்சி. எப்படி திருமாவளவன் என்னதான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஊரா பேரை எழுதி வைக்கிறாங்க, திரும்புகிற திசையெல்லாம் நீளம் சிவப்பு வண்ணமாக இருக்காங்க. 60 அடியில் 70 அடியில் கொடியேற்றுகிறார்கள், வண்ண வண்ணமாக ஓவியம் தீட்டுகிறார்கள், நம்பர்ல பேர் எழுதுறாங்க. 7, 8, 6, 1 பார்த்தா உத்து பார்த்தா வெறும் நம்பர் தான், தள்ளி பார்த்தா பெயர். இந்த வித்தைகளை எல்லாம் இந்த இயக்கத்தோழர்கள் தான் செய்கிறார்கள். யாருக்கும் பணம் செய்ய சொல்லவில்லை. இதெல்லாம் அவங்களுக்கு அடிமைக்கு தெரிகிறது. காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் கருத்தியல் அடிப்படையில் நமக்கு எதிராக யாரும் பேசி வெற்றி பெற முடியாது. ஒருத்தர் கூட டிபேட்ல பார்க்கவில்லை, ஊடகங்கள் இப்படி தோழர்கள் எப்படி பேசுகிறார்கள். ஆகவே எதையாவது பரப்புவது. திருமாவளவன் தமிழ் தேசிய பேசுகிறானா, அவன் தமிழே இல்லை அப்படி ஒரு அவதூறு பரப்புறது. என் பேரையே மாற்றி விட்டான், நான் தெலுங்குன்னு. இது என்னடா தமிழ் தேசியம் பேசுறது? தமிழன் தெலுங்கன் என்று பிரிப்பது அல்ல தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது இன்றைக்கு பலராலும் விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை பொது நீரோட்டத்தில் கொண்டு வந்து விவாதிக்க வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதற்கு முன்னால தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் 50 பேர் 100 பேர் அரங்கத்துக்குள்ள பேசிக் கொண்டிருந்த அரசியல். தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள் நீண்ட காலமா பேசிட்டு இருக்கிறாங்க. பெருஞ்சித்திரனார் காலத்தில் இருந்து பாவலவேலு பெருஞ்சித்திரனார்
அது முன்னால் தனித்தமிழ் இயக்கம், அது தமிழ் தேசிய இயக்கம் சொல்ல முடியாது. பிற மொழி கலப்பு கூடாது, தனித்தமிழ் இயக்கம் இருக்க வேண்டும் என்கிற அந்த பார்வை. சாதி வேண்டாம், தமிழன் என்று பதிவு செய் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது என்ற இயக்கம் பெருந்தலைவர் அயோத்திதாசன் முன்னெடுத்த காலம். அதெல்லாம் பெரியாருக்கு முன்னால் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிந்தனையை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள். அதை தமிழ் தேசிய உணர்வோடு முன்வைத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. சாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தில் அதை முன்வைத்தார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. மொழியை பாதுகாக்க வேண்டும். இந்தி இங்கே வந்து ஆதிக்கம் செய்யக்கூடாது. அது மொழி மீதுள்ள பற்று, இனத்தின் மீதுள்ள பற்று. மொழி பற்று, இனப்பற்று அல்லது மொழி உணர்வு, இன உணர்வு நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே, பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு இருந்தது. ஆனால் அது தமிழ் தேசியம் என்கிற அரசியல் கருத்தாக்கமாக வளர்ச்சி பெறவில்லை. ஒரு அரசியல் இயக்கம் தன்னுடைய அடிப்படை கொள்கைகளும் முதன்மையான கொள்கைகளும் தமிழ் தேசியம் எங்கள் கோட்பாடு என்று அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப என் கூட மதுரையில் இருந்து சில தம்பிகள் இருந்தாங்க. அறிவார்ந்த சான்றோர்கள் யாரும் என்னோடு கிடையாது. விவேகானந்தா காரணி என்கிற இடத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கி இருந்த போது என்னோடு இருந்த ஒருவர் நம்முடைய கைக்கடத்தூர் பாண்டியராஜன் அவர்கள் மட்டும்தான். அவர்தான் நான் வரைஞ்சி காட்டினேன் கொடிய. மூவண்ணத்துல முதல்ல வரைஞ்சு காட்டினேன், அப்புறம் இருவண்ணத்துல வரைஞ்சு காட்டினேன். ரெண்டுமே நல்லதா இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இருவண்ண கொடியாக நான் தீர்மானித்து அந்த கொடியை புது மதுரையில் பேருந்து நிலையத்தில் ஏற்றுவதற்காக ஒரு நாளை ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் அறிவிப்பு செய்து, இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்ற விளக்கத்தோடு கொள்கை விளக்கங்கள் என்று சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் அல்லது பெண் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற இந்த 5 கோட்பாடுகளை வரையறுத்து அதை அறிவிப்பு செய்யலாம். அப்பெல்லாம் பாவட மாதிரியான ரொம்ப சின்ன பசங்க. மதுரை கூட இருந்த யாருக்கும் போது தலித் அரசியலும் தெரியாது, வேறு அரசியலும் தெரியாது. தலித் பேண்டர் இயக்கத்துக்கு எந்த கொடியும் நமக்கு காட்டவில்லை. கொள்கை முழக்கங்களை நமக்கு யாரும் சொல்லித் தரவில்லை. பாம்பே தொடர்பு நமக்கு கிடையாது. அவர்களின் அடிப்படை முழக்கங்கள், கொள்கை முழக்கங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆக நானே அதை வரையறை செய்து கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று துண்டறிக்கை அச்சிட்டு 1991 ஏப்ரல் 14ஆம் நாள் வெளியிட்டு அந்த மதுரை பகுதிகளில் நம்முடைய தோழர்களிடத்தில் அது நிறைய பேர் இப்போ கையில் வச்சிருந்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அன்றைக்கு நாம் அறிவிப்பு செய்த கொள்கை முழக்கங்களுடன் ஒன்றுதான் தமிழ் தேசியம். இன்றைக்கு பேசுறவங்க இவர் யாரு, இவர் எதுக்கு தமிழ் தேசியம் பேசலாம்னு கேட்கலாம். அவனுக்கு இந்த பின்னணி தெரியாது. இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள் எந்த இயக்கமும் மொழிவழி தேசியத்தை ஒரு கொள்கை முழக்கமாக அல்லது கோட்பாட்டு முழக்கமாக முன்வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்தில்லை. மொழி தொடர்பான பார்வை உண்டு, தேசிய இனம் தொடர்பான பார்வை உண்டு. ஆனால் ஒரு கட்சியின் அடிப்படை கொள்கைகள், கோட்பாடுகள்
மொழி தேசியம் என்பதை ஒரு கோட்பாடாக நாம் முன்வைத்தோம். அதை வைத்ததனால்தான் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடிந்தது. அந்த கோட்பாட்டு புரிதலால்தான் தமிழீழ விடுதலையை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை நாம் மேற்கொள்ள முடிந்தது. அந்த கோட்பாட்டை நாம் உள்வாங்கியதால்தான் தமிழ் பெயர் ஏற்போம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து ராமசாமி என்கிற இந்து பெயரை மாற்றி தொல்காப்பியம் என்கிற தமிழ் பெயரை சுற்றி அறிவிக்க முடிந்தது. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் தான் திமுக அதிமுக மட்டுமே மொழி போராளிகளின் வீரவணக்க நாளை கொண்டாடி கொண்டிருந்த போது அப்படி ஒரு பாரம்பரியம் இல்லாத திராவிட கட்சிகளில் இருந்து தோன்றாத ஒரு அம்பேத்கர் இயக்கம் மொழி போராளிகளின் வீரவணக்க நாளை கொண்டாட முடிவு செய்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் பொறுக்குப்பேட்டையில் இருக்கிற நடராசன் கிராமத்து நினைவிடத்திற்கு சென்று பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் கூடி வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வை கடைபிடித்து வருகிறோம். இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு எது உந்துதல் அளித்தது என்றால் நாம் உள்வாங்கி இருக்கிற தமிழ் தேசியம் என்கிற அரசியல் தான். மும்மொழி கூடாது, இருமொழி தான். இது அண்ணா சொன்னது, இது திமுக கொள்கை. அதனால் நாம் அதை பேச வேண்டிய தேவையில்லை என்று நாம் புறம் தள்ளி போகவில்லை, விலகி நிற்கவில்லை. நாம் வாங்கி இருக்கிற உள்வாங்கி இருக்கிற அரசியல் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு தமிழ் தேசியம். ஆகவே இந்த மண்ணில் இந்தி நுழைந்துவிடக் கூடாது, இந்தி வாழாக்களின் ஆதிக்கம் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது, வடவர் ஆதிக்கம் கூடாது என்கிற அடிப்படையில் மும்மொழியை ஏற்க மாட்டோம். தமிழ் ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் இந்தியை எதிர்ப்போம் என்ற இந்திய எதிர்ப்பை நாம் நிறுத்துகிறோம். இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது வழக்கமாக திமுக அதிமுகவிலிருந்து தோன்றிய மதிமுக. இது திராவிட இயக்கங்களின் வெளித்தோன்றர்கள். அவர்கள் அதை முன்னெடுப்பது வழக்கம். ஆனால் அதற்குள்ளே நுழைந்து இந்தி திணிப்பை மூர்க்கமாக இருக்கிற நிலைப்பாட்டை, தீவிரமாக இருக்கிற நிலைப்பாட்டை, ஒரு திராவிட இயக்கத்தை போல களமாடுகிற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் முதலாக எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதெல்லாம் உங்களுக்கு புரிதல் வேண்டும். எப்படியெல்லாம் நம்ம நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறோம், காய்களை நகர்த்தி இருக்கிறோம், எப்படி தாக்குப்பிடித்து இந்த களத்தில் நின்று இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். இந்த இயக்கத்தை ஒரு தமிழ் தேசிய இயக்கமாகவும் இந்த கோணத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த இயக்கத்தை ஒரு பெண்ணிய இயக்கமாகவும் புரிந்து கொள்ள முடியும். வேளச்சேரி தீர்மானத்தில் நான் முன்மொழித்தேன். அது முன்மொழிந்த போது பலருக்கும் புரியவில்லை, அதிர்ச்சியாக இருந்தது. கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரையில் எல்லா பொறுப்புகளையும் கலைத்துவிட்டு தலித் அல்லாதவர்களே வாருங்கள், கட்சி நிர்வாகத்திற்கு வாருங்கள், இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள், பெண்களே வாருங்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிற தீர்மானம் அதை நான் முன்மொழிந்தேன். அன்றைக்கு அந்த மாநில மையக்குழு ஏற்றுக்கொண்டது. அதுதான் வேளச்சேரி தீர்மானம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் பெண்களை படிப்படியாக ஒவ்வொரு அமைப்பின் ஒவ்வொரு மட்டத்திலும் பொறுப்புகளில் அமர வைத்து அவர்களை அரசியல்படுத்தி வருகிறோம். தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு என்று இத்தனை சதவீதம் கட்சி பொறுப்பிலே நாங்கள் நியமனம் செய்வோம் என்று வெளிப்படையாக அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பெண்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துட்டீங்க, முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் விவாதங்கள் வரும். சைலண்டா கேட்கணும். இன்னும் நிறைய வரணும், உள்ள நிறைய வந்தாதானே அதுக்கான ஆப்ஷன் என்பது, ஆப்பர்ச்சுனிட்டி என்பது உருவாகும். அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் தொடக்க காலங்களில் வந்தார்கள். இன்றைக்கு
ஓரளவுக்கு இந்த நேரத்தில் கூட தவையில் பெண்கள் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 90களில் அப்படி பார்க்க முடியாது. நரச்சத்திரம் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, பெண்கள் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் இளம் சுருத்தைகளாகவே இருப்பாங்க. அதனால்தான் நான் 2008 வரைக்கும் இளைஞர் அணியை உருவாக்கவில்லை. நாமளே இளைஞர் தான், அப்புறம் தனியாக இந்த இளைஞர் நானே ஒரு இளைஞர் தான், அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு இளைஞர் அணி? இயக்கமே இளைஞர் அணி தான் என்று அப்படி ஒரு தனி அமைப்பையும் உருவாக்கவில்லை. 2008க்கு பிறகுதான் அப்படி ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி இன்றைக்கு எல்லா மட்டங்களிலும் கட்சியிலும் பெண்கள், மகளிரணி தனியே, இளைஞர்கள் அமைப்பில் பெண்கள், ஒவ்வொரு அணியிலும் 2 செயலாளர். இதெல்லாம் எந்த கட்சியிலுமே கிடையாது, எந்த கட்சியிலுமே கிடையாது. போன தேர்தலில் ஏன் பெண்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. 2001 2 பெண்களுக்கு இடம் கொடுத்தேன், அதை யாரும் பாராட்டல. 2001 பெரிய அரசியல் இருக்கிறது யாருக்கே கிடையாது, கட்சியிலே கிடையாது. நானே தேடி பிடித்து 8 தொகுதியில பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு, சமயநல்லூர் தொகுதியில் ஒரு பெண்மணி, அவினாசி தொகுதியில் ஒரு பெண்மணி, இன்னொரு கட்சியிலிருந்து தான் அவங்களெல்லாம் எடுத்து போட்டோம். ஒரு பாப்புலாரிட்டி வேணும், கொஞ்சம் நம்ம தோற்று போதான் போவோம், வெற்றி பெற போவதில்லை, ஆனால் கொஞ்சம் ஓட்டாவது வாங்கணும், அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சி ஒவ்வொரு கட்டமைப்பு படியிலும் படிநிலையிலும் பெண்களை உள்ளே கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகளை நாம் எடுத்து வருகிறோம். அதிகார வலிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்கிற போது அந்த கோணத்திலே பார்த்தால் இந்த இயக்கம் ஒரு பெண்ணியவாத இயக்கம். அதே போல ஏகாதிபத்திய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவ எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களுக்கான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அமைப்பு சாரா தொழிலாளர்களை அணிதிரட்டுவதாக இருந்தாலும் சரி, அதிலே நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடுகளை பார்த்தால் இந்த இயக்கம் பாட்டாளி வர்க்கத்திற்கான ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு இடதுசாரி இயக்கம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு இடதுசாரி இயக்கம். நம்மை பார்த்து ஒரு சாதியவாத முத்திரை குத்தி ஓரங்கட்ட பார்க்கிறார்கள், ஒதுக்கி வைக்க பார்க்கிறார்கள். நமக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது மட்டும்தான் பற்று இருக்கிறது. இப்ப அண்மையில பேட்டி கொடுக்கிறார் ரவிக்குமார், இந்த ஆதி திராவிட நலத்துறைய பெயர் மாற்றம் செய்தது தவறு அப்படின்னு ஒரு தலையங்கம் மணற்கேணியில எழுதியிருக்கிறார். அவர் ஒரு பத்திரிகை நடத்துறார். அது ரொம்ப நாளைக்கு முன்னால் அவர் எழுது. உடனே அவர் பறையர் சென்டிமெண்டோட பேசுறாரு, இவங்களால தான் அங்க தலித்து ஒற்றுமையே இல்லை அப்படின்னு பரப்ப தொடங்கிவிட்டார். ஒரு நாள் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சாதி உணர்வை மட்டுமே அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிற நிலைப்பாட்டை எடுத்ததில்லை. இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் அணிதிரட்டப்பட வேண்டும், அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்கிற பார்வை உள்ள இயக்கம் இது. குறிப்பிட்ட சாதி பெருமையை பேச வேண்டும் என்று எப்போதும் எத்தனித்ததில்லை. 90களில் சொல்றேன், 92, 93, 94 தென் மாவட்டங்கள் என்ற பொதுக்கூட்டங்கள் கூப்பிடுவாங்க. அப்ப அந்த தம்பிகளே போஸ்டர் அடிச்சு என் பேருக்கு பின்னால சாதி பெயரை போட்டு அடிச்சு விடுவாங்க. சில நேரங்களில் சுவர் விளம்பரத்தில் என் பெயரை எழுதி சாதி பெயரை அடிச்சு விட்டுவாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு கூட்டம் ராஜபாளையம் பக்கத்துல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், மாலையாபுரம் நினைக்கிறேன். அங்கே நான் பேசிட்டு போதே ஒரு 10 பேர் எழுந்து சத்தம் போட்டாங்க. நான் அதை பொருட்படுத்தாமலே பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த தம்பிங்க எழுந்து விருதுன்னு போய் நான் ஏற்றி வைத்து கொடியை இறக்கிட்டாங்க. அது எனக்கு தெரியாத மேடையில் இருக்கும்போது நான் திறந்து வைத்த பெயர் பலகையும் உடைச்சு போட்டாங்க. வண்டியில் ஏறிட்டு நான் வெளியே வரும்போது நிகழ்ச்சி முடிச்சுட்டு
யார் அந்த கும்பல் சத்தம் போட்டாங்க, என்ன பண்ணாங்க? நீங்க பொதுவா பேசுறீங்களா, பறையர்களின் பெருமையை பேசவில்லையா? மற்றவர்கள்லாம் அவங்க சாதி பெருமையை பேசுகிறார்கள், நீங்கள் இந்த சாதி தானே, ஆகவே இந்த சாதி பெருமையை பேசாத ஒரு தலைவனை நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆத்திரப்பட்டு ஏற்றிய கொடியை இறக்கிவிட்டார்கள், திறந்து வைத்த பலகை உடைத்து விட்டார்கள் என்று சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி தப்பி, இனிமே இந்த ஊருக்கு நீங்க என்னை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். குறிப்பிட்ட சாதியை, இப்ப நான் எந்த சமுதாயம் இந்த சமுதாயம் பார்க்கிறதோ அந்த சமுதாயத்துடைய பெருமையை பேச வேண்டும். அப்படி பேசாதனால அவங்க பரவாயில்ல, இவங்க பரவாயில்ல, இவங்க சாதி பெருமையை பேசுறாரு, அவங்க அவங்க சாதி பெருமையை பேசுறாரு, திருமாவளவன் என்னோ பொதுவாக பேச்சு பேசிட்டு இருக்கிறாரு, அவரு நமக்கு வேண்டாம். நான் சொன்னேன், சாதி பெருமை பேசக்கூடியவர்களுக்காக இந்த இயக்கம் இல்லை, சாதி ஒழிப்பு பேசக்கூடியவர்களுக்காக சாதி ஒழிப்பு. அப்பதான் எழுதுனேன், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு ஒரு முறை எழுதுனேன். அதுக்கப்புறம் எழுதுனேன், சாதி ஒழிப்பு தமிழ் தேச மக்கள் விடுதலை. அந்த இடத்துல தமிழ் தேசியத்தை நினைச்சேன். தமிழ் தேச விடுதலையையும் எப்போது வென்றெடுக்க முடியும் என்றால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற போதுதான், சாதி ஒழிப்பை சாதிக்கிற போதுதான், சாதி பெருமை பேசக்கூடியவர்களா அதை வென்றெடுக்க முடியாது. இப்போ ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இந்த பேரு சமூக நீதித்துறை அமைச்சர் பேர் வச்சுட்டாங்க. இதை திருமாவளவன் சொல்லிதான் மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு, இல்லை இல்லை வன்னியரசு சொல்லிதான் மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு, இல்லை நீண்ட காலமாகவே இந்த பெயரை மாற்ற சொல்லி சில பேர் முயற்சித்தார்கள், அவர்கள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி செல்வாக்கு செய்து இதை மாற்றிவிட்டார்கள். ஆதி திராவிடர் பெயரே சாதி ஒழிப்புக்கு தேவை என்ற அடிப்படையில் முன்மொழியப்பட்ட ஒரு பெயர். ஆதி திராவிடர் என்பது சாதி பெயரே கிடையாது. பறையர் என்பது சாதி பெயர், பல்லர் அல்லது தேவேந்திர குல வேளாளர் சாதி பெயர், அருந்ததியர் சாதி பெயர், இதெல்லாம் சாதி பெயர். ஒரு காலத்துக்கு 74 சாதிகளை தட்டவணையில் இருக்கு. அதெல்லாம் வாயில வழியான பல சாதி பெயர்கள். அப்போ இந்த கணக்கெடுப்பு கிடையாது, இந்த பட்டியலும் கிடையாது. எப்போன்னா 1922 23 அந்த காலகட்டத்தில் ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபையின் பேர் வச்சது அந்த குறிப்பிட்ட பறையரை மட்டும் குறிப்பதற்காக அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அன்டச்சபிள்ஸ் தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைவருக்குமான பொது பெயரே பெயர் தான். யாருக்கு அருந்ததி இருக்கிற பேர்லாம் தெரியாது, சக்தி இருக்கிற பேர் தெரியாது, பல்லர் தேவேந்திர குல வேளாளர் குடும்பம் இந்த பேர்லாம் யாருக்கும் தெரியாது. அப்ப பட்டியல் கிடையாது, ஷெடியூலே கிடையாது. ஷெடியூல் இருந்தால் தானே ஷெடியூல்ல யார் இருக்கிற பேர் இருக்குன்னு தெரியும். அந்த காலத்தில் அந்த லிஸ்ட் எல்லாம் கிடையாது. அன்டச்சபிள்ஸ் அப்ப பயன்படுத்தினாங்க, டிப்ரஸ்ட் கிளாஸ் அப்ப பயன்படுத்தினாங்க. இந்த பெயரே புழக்கத்தில் இருக்கக்கூடாது எதிர்காலத்தில். அதனால ஒரு இனப்பெயரை முன்னெடுத்தார் அயோத்திதாச பண்டிதர், எம்.சி. ராஜா. இவர்கள் இந்த அன்டச்சபிள்ஸ் அத்தனை பேரை மொத்தமாக திராவிடர் அப்படின்னு தான் அழைக்கணும். அதனால திராவிட மகாஜன சபை, இதுதான் பண்டிதர் அயோத்திதாசர் முன்னெடுத்த சொல்லார். அப்போ இந்த சாதி இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்களும் திராவிடர் நீங்களும் திராவிடரா, அதாவது உயர் சாதி பார்ப்பனர் அல்லாத பிற சாதிகளா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வெளிப்படையா சாதி இயக்கங்களை நடத்திய காலம் அது. ஒவ்வொரு சாதி சங்கத்துக்கும் 100 ஆண்டு 150 ஆண்டு வரலாறு இருக்கிறது. முதலியார் சங்கம்னா அதுக்கு 150 வருஷம் வரலாறு இருக்கு. ரெட்டியார் சங்கத்துக்கு அப்படி வரலாறு இருக்கு, செட்டியார் சங்கத்துக்கு அப்படி வரலாறு இருக்கு. அவங்கெல்லாம் சாதியாகவே சிந்திப்பார்கள், சாதி சங்கம் வைத்து நடத்தினார்கள், சாதி அடிப்படையிலேயே அரசியல் உரிமைகளை எல்லாம் பெற்றார்கள். படையாட்சி சங்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வன்னியர் சங்கம் வந்தது. படையாட்சி வேற, வன்னியர் வேற, வன்னிய கவுண்டர் வேற, எல்லாம் தனித்தனியா தான் அடையாளப்படுத்தப்பட்டு வந்தாங்க. வன்னிய குல சத்திரியா அப்படிங்கிறது வேற,
அது தனியா அப்படி சத்திரியன் வாங்கிட்டு இருந்தாங்க. சத்திரிய குலம் அப்படின்னு தனியா, வன்னிய கூட சத்திரியா அப்படின்னு பேர் வாங்க சான்றிதழ் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் மொத்தமா அது வன்னியர் அப்படிங்கிற அடையாளத்துக்கு வந்தது. கோணார்னா இப்ப யாதவாக மாறிட்டாங்க இந்த 10-20 வருஷத்துல. 1920களில் இந்த மாதிரி தனித்தனியான சாதி பெயர்கள் அன்டச்சபிள்ஸ் மக்கள் எல்லாம் ஒரே பெயரில், சாதியற்ற பெயரில், ஒரு இனத்தின் அடையாளத்தோடு, ஆரியத்திற்கு எதிரான இனம் திராவிட இனம். இப்ப திராவிட மகாஜன சபை இதான் அயோத்திதாசர் முதல்ல உருவாக்கின இயக்கத்தின் பெயர். ஏன் அப்படி திராவிடம் போனோம்? நம்மளை அடையாளப்படுத்துற அதே பெயர்ல எல்லா சமுதாயத்தையும், அன்டச்சபிள்ஸ் அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பறையர் மகாஜன சபைக்கு உருவாக்கினார். இன்றைக்கு பறையர்னா ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளம், அன்றைக்கு பறையர்னா தீண்டப்படாத அனைவரையும் குறிக்கிறது. தீண்டப்படாத அனைவரையும் குறிப்பதற்கு பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது வைத்த கோரிக்கையை ஏற்று அத்தனை அன்டச்சபிள்ஸுக்கும், தீண்டப்படாதவர்களாக கருதப்பட்ட அத்தனை பேருக்குமான பொது பெயர் தான் ஆதி திராவிடர். திராவிடம் என்பது, திராவிடர் என்பது ஒரு இனத்தின் பெயர், மரபினத்தின் பெயர், சாதி பெயர். அதை சிலர் இல்ல, எங்க அடையாளத்தை நாங்க விட்டுற முடியாது, நாங்க ஆதி திராவிடம்னா வாங்க மாட்டோம் அப்படின்னு அந்த காலத்திலேயே சில தலைவர்கள் அதை ஏற்க மறுத்ததால் அப்படியே தனித்தனியாக அது நின்று போச்சு. வட மாவட்டங்களில் இருந்தவர்கள் மட்டும் ரொம்ப நெருக்கமா அரசியல் தொடர்புகளில் இருந்த பகுதியை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடம் பேர் மாத்திட்டாங்க. அப்படி பேரை மாற்றாத சிலர் திருச்சிக்கு தெற்கே எடுத்துக்கிட்டா பறையர். எனக்கே SSLC ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆதி திராவிடம் முதல்ல எழுதி கொடுத்தாங்க, திட்டத்தில் படிச்சேன். அதை கொண்டு வந்து அரியலூர் தாசில்தார் ஆபீஸரை கொடுத்து நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டேன். அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தாசில்தார் என்ன பண்ணிட்டாங்க, நான் சொல்றது 1978, நான் SSLC முடிச்சப்ப, இல்லை இப்படி போட்டால் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், நீ போய் பறையன்னு எழுதிட்டு வா, அப்பதான் சர்டிஃபிகேட் கொடுப்போன்ட்டாங்க. அங்கனூர்ல இருந்து அரியலூருக்கு வரணும்னா நடந்துதான் வரணும், 2 காட்டை தாண்டி வரணும். எனக்கு அழுகையா அப்படி அழுகை வந்துருச்சு. எப்படா திருப்பி போயிட்டு மறுபடியும் எப்படி வர்றது? அவர் அலைஞ்சி நடந்தே வந்து 2 ஆறு, 2 ஓடை, 2 காடுலாம் தாண்டி திட்டக்குடி போய் அங்கே கொண்டு போய் எங்கள் ஆஃபீஸ் ஹெட்மாஸ்டர் கொடுத்தேன். அழுதுகிட்டே சொன்னேன், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல சார், ஏதோ இதில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்போ பட்டாபின்னு ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்காரு, அவர் வாங்கி பார்த்துட்டு கரெக்டு தான் இவங்க சொல்லி அடிச்சிருக்காங்க. அந்த மாவட்டங்கள்லாம் ஆதி திராவிடம் போட மாட்டாங்க, அங்கே தனித்தனியாக சாதி பெயரை சொல்லி தான் வாங்குறாங்க, அதனால இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் பக்கத்திலே எழுதுங்க அப்படின்னு இந்த ஆதி திராவிடர் பக்கத்தில் பறையர் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அரியலூரில் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு சாதி சான்றிதழ் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு போய் கொடுத்தது பிறகுதான் நான் PUC சேர்ந்தேன் விருத்தாசலத்தில். அதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஆதி திராவிடர் என்பது ஒரு பொது பெயர், சாதி பெயர் அல்ல. அது ஒரு இனத்தின் பெயர், சாதி பெயர் அல்ல. சாதி ஒழிப்புக்கான முயற்சியால் கையாளப்பட்ட ஒரு பெயர் சொல். அது சாதி ஒழிப்புக்காக கையாளப்பட்ட பெயர் சொல். அதை மட்டுமே அப்படியே கொண்டு வந்திருந்தா, பயன்படுத்திட்டு வந்திருந்தா இந்த சாதி பட்டங்கள்லாம் மறந்து போயிருக்கு. 100 வருஷம் ஆயிடுச்சு. 1922, இப்ப 2022, 100 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆனாலும் அதை இன்றைக்கு சுருக்கி ஒரு சாதிக்கான பெயராக மாற்றிவிட்டார். நாம் அதில் பொருட்படுத்தவே இல்லை. அதை மாற்றி இதை மாற்றி அப்படிலாம் நம்ம போய் சொல்றது கிடையாது. அவங்களே மாற்றிட்டாங்க. சமூக நீதித்துறை எங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வன்னிய அரசு என்ன கோரிக்கை வச்சாருன்னா, நாங்க SC-ன்றதுனால எங்களுக்கு அந்த துறையை தரணுமா, ஏன் எங்களுக்கு வேற தரக்கூடாதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுந்தாங்க. அதாவது அந்த துறை எங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் கட்சி என்று நீங்கள் கருதுவதாக இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. தலித்துகளுக்காக மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுபவர்கள் நாங்கள். ஆகவே இன்னொரு
தான் போய் அதை கொடுங்க. இதுதான் ஒரு விஷயம். அது எதுவும் விடுதலை சிறுத்தைகள் அல்லது அந்நிய அரசு சொல்லிதான் ஆதி திராவிட நலத்துறை என்பதை சமூக நீதித்துறையை மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரப்பப்பட்டது. ரவிக்குமார் அவர்கள் அருந்ததியர் சமூகத்தில் ஒரு 7 சமூகம் ஒன்னா சேர்ந்து எங்கள் அருந்ததியர் கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு 7 சாதி தனித்தனியாக இருந்தது, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு சான்றிதழ் ஒரு அரசாணை வாங்கி கொண்டார்கள். மற்ற சாதிகள் அனைத்தையும் அது என்ன பேர் இருந்தால் 74 14 போச்சுன்னா மிச்சம் 60 சாதிகளையும் மைக்ரோ லெவல்ல இல்லாம 40,000 பேர் 50,000 பேர் 10,000 பேர் 5,000 பேர் 4 பேர் அப்படின்னா வாங்கிட்டாங்க. எஸ்சி பட்டியலில் நிறைய சாதிகள் அவங்களுக்குனா இடஒதுக்கீடே கிடைக்கிறது. மொத்தம் 74 சாதிகள்ல 3-4 சாதிகள்லாம் இடஒதுக்கீட்டு பயனை அனுபவிக்க முடிகிறது, மற்றவர்கள் அதை பெற முடிவதில்லை என்கிற ஒரு விமர்சனம் இருக்கு, குறைபாடு இருக்கு. அதனால இவங்க எல்லாத்தையும் ஒரே பேர்ல திரும்ப அதே எங்கள் முன்னோடிகள் மூத்த தலைவர்கள் கேட்டு பெற்ற அந்த அடையாளத்தின்படி ஆதி திராவிடர் என்று ஏன் அரசாணை பிறப்பிக்க கூடாது? இதுதான் அவர் கேட்டது. அவருக்கு எந்த உற்சாதி பார்வையெல்லாம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளே கிடையாது. தலித்துகளுக்காக போராடுகிறோம். தலித்துகளை சொல்ல உடனே பயன்படுத்தக்கூடாதுமா, பிஜேபிக்காக பயன்படுத்தக்கூடாதுமாங்க, இந்த சாதியவாதம் பேசக்கூடியவன் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஒரு சாதிக்கு மட்டும் போராடுகிறவன் ஒரே சாதி அடையாளத்தோடு இயக்கலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சாதிகள் அனைவரையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்கிற போது நமக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. அது சர்வதேச அடையாளத்தை கொண்ட சொல், அதுதான் தலித். அதுக்கு பேர் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், புரோக்கர் பீப்புள். தலித் என்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் நொறுக்கப்பட்டவர்கள். அதான் இல்லை, ஒரு உருவமாக கூட இல்லை, அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டு இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கம்யூன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் இன்னும் சாதி உணர்வு இல்லை. அதனால ஒரு சாதியா ஒரு வடிவத்துக்குள்ள வரல. அதனால அந்த பகைவாதம் பேசுறதெல்லாம் நம்ம சாதி உணர்வு பேசினாதான் ஒன்று சேர்க்க முடியும். நீ ஏன் சாதி ஒழிக்க பேசுறீங்க என்ற வாதத்தை வைக்கிறார். அது ஒரு முறை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரை புரிந்து கொண்ட இயக்கம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட தலைவர். ஆனாலும் அந்த காலத்தில் அவரை அவர் சார்ந்த மகர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் சொல்லி அவர் விடுத்த அழைப்பை ஏற்று மகர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பௌத்தத்தை தழுவினார். இது பிராக்டிகலா நடைமுறையில் உள்ள பிரச்சனை, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அவருடைய பார்வை என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசியல் அல்ல, குறிப்பிட்ட சாதிக்கான விடுதலை அல்ல, குறிப்பிட்ட சாதிக்கான மேம்பாடு அல்ல. அப்படிப்பட்ட உற்சாதி பார்வை என்பது அவரிடத்தில் இல்லை. அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அது இல்லை. எங்களை கேட்டால் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருந்தபடி இந்த துறையின் பெயரை ஆதி திராவிட நலத்துறை என்று மாற்றுவதுதான் எங்கள் நிலைப்பாடு. எங்களுக்கு எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. சமூக நீதி என்பது அனைவருக்குமானது, சிறுபான்மையினருக்கானது, ஓபிசி மக்களுக்கானது, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கானது, மொத்தத்தில் விளிம்புநிலை மக்களுக்கானது. அதனால்தான் ஏற்கனவே நாம் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை மாநாடு நடத்தணும். சமூக நீதி சமூகங்கள் என்றால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, இவங்க எல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். வெறும் எஸ்சி எஸ்டி மட்டுமா போட்டாரு, ஓபிசிக்கு போட்டாருல்ல. தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி ரெண்டாவது வச்சிருக்காங்க. அது ரெண்டும் சேர்ந்தா ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா எஸ்சி எஸ்டினா ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டினா கான்ஸ்டிடியூஷனலி பேக்வர்ட் கிளாஸ். இவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ். அவங்க மொத்தத்தில் எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள். இவங்க இதர பிற்படுத்தப்பட்டவர்கள். இதர பிற்படுத்தப்பட்டவங்க ஏற்கனவே ஒரிஜினலி பிற்படுத்தப்பட்டவர்கள் யார்? அவங்க தான் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்.
இடஒதுக்கீடு இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது. மைனாரிட்டிஸ்க்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, சிறுபான்மை சமூகத்திற்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. எனவே இடஒதுக்கீடு பெறுகிற இந்த சமூகங்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் எப்படி காயம் பண்ணியது என்றால் சமூக நீதி சமூகங்கள் அப்படின்னு. எனவே சமூக நீதித்துறை என்றால் இது ஓபிசி இதுக்குள்ள வருவாங்களா இல்ல, மைனாரிட்டிஸ் வருவாங்களா கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் இந்த துறை. எனவே கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த துறைக்கு பெயரை சூட்டுவதுதான் சரி. அரசாங்கம் என்ன நிலைப்பாடு இருக்கிறது அது அதுக்கப்புறம் அதில் நமக்கு எந்த மாற்றம் இருக்கு தோழர்களே. இதையே உங்களிடத்தில் நான் விளக்குகிறேன் என்றால் விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் 5 முழக்கங்களில் முதன்மை முழக்கங்களாக வைத்திருக்கிறது. உடனே பெண் விடுதலை என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது, அதுவும் முதன்மை முழக்கங்கள் தான். ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது சாதி ஒழிப்பை முதல்ல வைக்கிறோம். முதல்ல வச்சதுனால மற்றதான் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த வியூகங்களையும் நாம் எல்லா தரங்களிலும் கையாள வேண்டும் என்றுதான் பொருள். காட்டால் இருக்க விடுதலை அது கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு மட்டுமே உரியது என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்த போது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை ஆசான்கள் என்று வருகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ், பெரியார் திராவிட இயக்கங்களுக்கு மட்டும் சொந்தம், கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு மட்டும் சொந்தம் என்று இருந்த மரபை உடைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ அது வேறு. விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிதான் தாவேகாவின் கொள்கை அடையாளங்களை தீர்மானிப்பதற்கு ஏதுவாக அமைந்தது, வழிகோடியது. இன்றைக்கு தாவேகாவுடைய ஐட்டம்ஸ் அடையாளங்களில் அம்பேத்கரும் இடம்பெற்றிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கான ஒரு நெகிழ்வுத்தன்மையை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தியதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு அதற்கானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேற மாநிலங்கள் எப்படி இருக்கலாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு எங்கள் கொள்கை அடையாளங்களும் நாங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் வேலுநாச்சியாரையும் அஞ்சலையம்மாளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அம்பேத்கரை கொள்கை அடையாளமாக இருக்கிற அளவுக்கான ஒரு நாட்கள் இங்கே உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு ஏற்கனவே இந்த நிலத்தை இந்த மண்ணை பண்படுத்தியதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான். ராமதாஸ் ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டப்போ நான் ஊராக போய் சொன்னேன். அவர் அம்பேத்கருக்கு சிலை வைக்க முன் வந்தார். அவருடைய கொடியில் நீலவண்ணத்தை வைக்க முன் வந்தார். இதுவெல்லாம் தமிழக மண்ணில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கான ஒரு களம் உருவாகும். இன்றைக்கு அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்கள் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சாதியவாத சக்திகளை ஒருங்கிணைத்து நம்முடனான உறவை அவர்களே பெரிய ஆழத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான பிளவை ஏற்படுத்திவிட்டார். நாம் பொறுப்பல்ல, அவர்கள் நாம் எவ்வளவோ வழிகளோடு அவர்களை கரங்களை பற்றினோம், கைகளை கோர்த்தோம். இதுவே அரசு தொடர்களே சாதி ஒழிப்பு எவ்வளவு முக்கியமானதோ அப்படி தமிழ் தேசியமும் இங்கே விடுதலை சிறுத்தைகள் முதன்மைத்துவம் அளித்து உயர்த்தி பிடிக்கிறது. நம்ம தோழர்கள் கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன் இது நமக்கு என்ன இந்த வேலை அப்படின்னு. என்ன பல அம்பேத்கர் இயக்கத்தின் தொடக்க காலத்தில் அப்படிதான் பேசினாங்க. என்ன தமிழ் வாழ்க, பிரபாகரன் வாழ்க, இதுதான் அம்பேத்கர் அரசியலா என்று பேசியவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த மொழிவழி அடையாளங்களுக்கு எதிரானவர் இல்லை, மொழிவழி உரிமைகளுக்கு எதிரானவர் இல்லை. மொழி அடிப்படையில் இந்தியா இரண்டாக பிளவுபட்டு விடக் கூடாது என்பதற்காகவே
இந்தியாவின் தலைநகரத்தை 2 இடங்களில் வைக்க வேண்டும், ஒன்று டெல்லி, ஒன்று ஹைதராபாத் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தமிழ்தான் காலப்போக்கில் திராவிடம் என்று மாறியது என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். தமிழர் என்பதுதான் திராவிடர் என்று அழைக்கப்பட்டு திராவிடர் என்று மருவியது என்கிற சொல் ஆராய்ச்சியை பொதுவெளியில் அறிமுகப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வட இந்தியாவை பொறுத்தவரையில் திராவிடம் என்றாலே அது தமிழ் என்றுதான் பொருள், திராவிடர் என்றாலே அவர்கள் தமிழர்கள் என்றுதான் பொருள். ஏனென்றால் அவர்கள் ஆரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள். நம்முடைய தாய்மொழி என்ன? நாம் எப்படி திராவிடம் என்பதை எதிர்க்க முடியும்? ஆனா இன்னைக்கு திராவிட அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்கள் தமிழ் தேசியத்தை பார்ப்பனியத்திற்கு எதிராக நிறுத்தாமல், இந்துத்துவத்திற்கு எதிராக நிறுத்தாமல், இந்தி வாழாக்களுக்கு எதிராக நிறுத்தாமல், பார்ப்பன பணியாட்களுக்கு எதிராக நிறுத்தாமல், வடவர் ஆதிக்கத்திற்கு எதிராக நிறுத்தாமல், ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக நிறுத்தாமல், தெலுங்கர்களுக்கு எதிராக போய் நிறுத்துகிறார்கள். கருணாநிதி எதிர்ப்பை கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். திமுக எதிர்ப்பை கொண்டு போய் முடக்கிவிட்டார்கள். திமுக எதிர்ப்பு என்பது வேறு, அது அரசியல் பகை. திமுக என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை எதிர்ப்பது என்பது வேறு. ஆனால் திமுகவை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்திற்கான ஒரே வழி என்று சொல்லுவது என்பது வேறு. கருணாநிதிக்கு பேனா வைத்தால் உடைப்பேன், இது திமுக மீதான வெறுப்பு. திமுகவுடைய நிலைப்பாடுகளை எதிர்ப்பது திமுக மீதான வெறுப்பு. திராவிட இயக்கத்தையே சிதைப்போம். பெரியாரே ஒரு மண், பெரியார் ஒரு கன்னடர், சில பேர் அவர் தெலுங்கர் என்று சொல்லுகிறார். கன்னடரை எதிர்ப்பது தெலுங்கரை எதிர்ப்பதா தமிழ் தேசியம்? பண்டிதர் அயோத்திதாசர் ஆரியத்திற்கு எதிராகத்தான் திராவிடம் என்ற சொல்லை கையாண்டார். எனவே திராவிடம் என்ற சொல் பண்டிதரின் வழித்தோன்றல்களுக்கு சொந்தமானது, அரசியல் வழித்தோன்றல்களுக்கு. திராவிட அரசியல் என்பது ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிரான சொல். அதனால ஆதி திராவிடர் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கிறார். அந்த இடத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் பெரியாரை இனி யாராவது கொச்சைப்படுத்தினால் சிறுத்தைகள் இனி அமைதி காக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய தேவை என்பதுதான். உடனே அந்த கும்பல் நம்மளை திமுக சொம்பு என்று விமர்சிக்கப்படுகிறார். ஏன் திமுகவோடு தொடர்ந்து பயணித்தோம்? வேறு வழி இல்லாமலா, வேறு வாய்ப்பு இல்லாமலா? அதிமுக பக்கம் போயிருக்க முடியாதா? பாஜக பக்கம் போயிருக்க முடியாதா? தேர்தலுக்கு முன்பே தாவேக அழைத்து போது போயிருக்க முடியாதா? எந்த பயனும் கிடையாது. நாம் பேசக்கூடிய அரசியலுக்கு நெடுங்காலமாக இயைந்து போகிற ஒரு அரசியலை திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார், அண்ணா ஆகிய தலைவர்களை கொண்டிருந்து பேசி வருகிறது. சமத்துவபுரம் கலைஞர் கண்டறிந்த ஒரு புரட்சிகரமான செயல் திட்டம். அது எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு வெற்றிகரமாக அமைந்தது என்பது வேறு. ஆனால் அந்த சிந்தனை வர வேண்டும். ஊர் வேறு சேரி வேறு என்று காலம் காலமாக பிளவுபட்டு கிடக்கிற போது இவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கே ஒரு சூழல் இல்லையே என்று சிந்தித்த போது 60% தலித்துகள், 40% தலித் அல்லாதவர்கள், உங்களுக்கு நல்ல வீடு அரசாங்கமே கட்டி தருகிறோம், இங்கே வந்து குடியிருங்கள், இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அது பெரியாரின் சிந்தனையிலிருந்துதான் தோன்ற முடியும். ஆகவே பெரியார் சிந்தனையும் அம்பேத்கர் சிந்தனையும் ஒன்று. அதை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கமாக இருக்கிற திமுகவோடு இணைந்து பயணிப்பதுதான் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான். எங்க சுற்றினாலும் நாம் சனாதனத்தை எதிர்த்து இருக்கிறோம். அதனால்
சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற போது சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய தேவை உருவாகிறது. சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற போது ஆரியத்தை, பார்ப்பனியத்தை, இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிஜேபியை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிஜேபி என்பது ஒரு இமயமலையை போன்ற அரசியல் இயக்கம். அது மிகப்பெரிய வலிமையை கொண்ட ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்தை நாம் தனிநபராக தனித்து நின்று எதிர்த்து போராடுவது என்பது வெளிச்சத்திற்கே வந்து சேரும். திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் கட்டாயத்தின் அடிப்படையில் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் அந்த அவர்கள் எதிர்க்கிற வரை அவர்கள் நமக்கு நன்றி சக்தி. பிஜேபியோடு நாளைக்கு ஒரு வேலை அவர்கள் கைகோர்க்கும் நிலை வரலாம், அது வேறு. ஏற்கனவே கைகோர்த்து இருக்கலாம், அது வேறு. எதிர்க்கிற போது அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். அதனால் அவர்களோடு சேர்ந்து எதிர்த்தோம், தொடர்ந்து எதிர்த்தோம். அந்த வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்தாங்க. பேசுறவங்க என்ன பேசிட்டு போகும், அதை பற்றி நமக்கு கவலை. எனவே சாதி ஒழிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடோ அதை போல தமிழ் தேசியம் என்பதும் விடுதலை சிறுத்தைகள் முன்மொழியக்கூடிய முக்கியமான கோட்பாடு, முதன்மைத்துவ கோட்பாடு. இதை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு வகையா தேசியவாதத்தை முன்வைக்க முடியும். கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டு பேசுவது, மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமை, அந்த தேசிய இனத்தின் நலன்கள், பாதுகாப்பு, இவையெல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த கோரிக்கைகளை முன்வைப்பது, இந்த நலன்களுக்காக போராடுவது. அப்படி விடுதலை சிறுத்தைகள் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் இந்தியா என்ற தேசத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த இந்தியா என்ற தேசத்திற்குள்ளே ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான உரிமைகள் முக்கியம் என்று பேசுகிறோம். தமிழர்களின் உரிமைகள் மட்டுமல்ல, தெலுங்கினத்தின் உரிமைகளும் முக்கியம். தெலுங்கு மொழியின் பாதுகாப்பு முக்கியம். மலையாளிகளின் தேசிய இன உரிமை முதன்மையானது. அவர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த புரிதலோடு நாம் முன்மொழிகிற தேசியவாதம் தமிழ் தேசியம். இன்னொரு முறை என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் ஏற்க மாட்டோம், இது எங்களுக்கு உடன்பாடானது இல்லை. பார்லிமெண்ட்ல நாங்கள் நிற்க மாட்டோம், சட்டமன்றத்தில் நாங்கள் நிற்க மாட்டோம். ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த தேசத்தோடு நாங்கள் இணைந்திருக்க மாட்டோம். தனிநாடு தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு வைக்கிறது. இது ஒரு பார்வை. தமிழ்நாட்டில் அப்படி தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு இயக்கம் உருவானது. தமிழரசன் அதற்கு தலைமை தாங்கினார். அந்த இயக்கம் கருவறுக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும், அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. பஞ்சாபை தனிநாடாக்க வேண்டும் என்று போராடிய அகாலித்தல் அமைப்பு அவர்கள் மத வழி அடிப்படையில் சீக்கியர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் அப்படின்னு கேட்டார். காலிஸ்தான், அகாலித்தல் காலிஸ்தான். இந்தியாவிலே பல பேர் தனிநாடு கோரிக்கைகள் வைத்த காலம் உண்டு. ஆனால் மொழி அடிப்படையிலே தமிழர்களுக்கு என்று தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர் பொன்பரப்பு தமிழரசர், எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர். அது கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கோட்பாடு, நிலைப்பாடு, கொள்கை. தனி தமிழீழம் வேண்டும் என்பது அந்த பிரபாகரன் முன்வைத்த கோரிக்கை. தனி தமிழீழம் சீக்கிரமோட சேர்த்து வாழ்க்கை. எங்களுக்கு தாயகம் உண்டு, தேசியம் உண்டு, தன்னாட்சி. தாயகம், தேசியம், தன்னாட்சி. உங்க கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்களே உருவாக்கினோம். உங்க பார்லிமெண்ட் எங்களுக்கு வேண்டாம், நாங்களே பார்லிமெண்ட் உருவாக்கினோம். உங்களுடைய வர்த்தக உறவு தனி நாடுகளுக்கு அடிப்படை, ஒரு நாடு என் நாட்டுக்கு இடையில வர்த்தக உறவு வைத்துக் கொள்வோம். எங்கள் உற்பத்தி எங்களுக்கான. இது ஒரு தேசியம். இது கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ளாத தேசியவாதம். நான் இங்கே முன்வைப்பது இந்திய அரசமைப்பு சட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால்
அந்த சட்டத்தின்படி இந்தியாவை ஒரு சமத்துவ இந்தியாவாக வென்றெடுக்க வேண்டும். அதற்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயிர் மூச்சு கோட்பாடுகள் முக்கியம். செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மை முக்கியம். புளூரலிசம் என்கிற பன்மைத்துவம் முக்கியம். பெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம் முக்கியம். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தாய்மொழி தமிழ், அது நீண்ட நெடிய பாரம்பரியம் என்ற மொழி, அந்த மொழியை இந்தி அழித்துவிடக் கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும். அந்த மொழியை பேசுகிற தேசிய இனம் தனித்துவத்தோடு இயக்க வேண்டும். அவர்களை பிறமொழி பேசக்கூடியவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. எங்களுக்கு என்று உருவாகி இருக்கிற மாநில அரசு சுதந்திரமாக இயக்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசின் தலையீடுகள் இருக்கக்கூடாது. அதற்கு எங்களுக்கு தேவை மாநில சுயாட்சி. ஆக மாநில சுயாட்சி தான் நாம் பேசும் தமிழ் தேசியத்தின் முதன்மையான கருத்தியல். இரண்டாவது மிக மிக முக்கியமானது, அம்பேத்கரின் பார்வையில் சாதி ஒழிப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தையும் பாதுகாக்க முடியும், தேசிய இனங்களின் நலன்களை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் சாதி இருக்கிற வரையில் இவன் தமிழனாகவும் ஒன்றுபட முடியாது, தெலுங்கனாகவும் ஒன்றுபட முடியாது, மலையாளியாகவும் ஒன்றுபட முடியாது, மராத்தியனாகவும் ஒன்றுபட முடியாது. சாதி இவனை கூறு போட்டு எப்போதும் பிரித்தே வைத்திருக்கும். எனவே அந்த மொழி அடிப்படையிலான தேசிய இன ஓர்மை உருவாக வேண்டுமானால் பாரதிய ஜனதா முன்மொழியக்கூடிய மதவெறி தேசியத்தை அனுமதிக்க கூடாது. மதவெறி தேசியம் பேசக்கூடிய அவர்கள் இந்தியாவை இந்துக்களின் தேசமாக அறிவிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள். அப்படி என்றால் இந்து மதம் அங்கீகரிக்கிற சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதி பெருமையை பேச சொல்கிறார்கள். நீ பறையன்னு பேசு, உனக்கு என்ன வேணாலும் உதவி செய்வோம். சங்கராச்சாரி உட்பட அத்தனை சன்பரிவார்களும் சாதி பெருமையை பேசக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துவார்கள். திருமாவளவனை திட்டு, அவனை விமர்சனம் பண்ண, அவனுக்கு எதிராக பேச, மாதம் மாதம் கைகூலி வாங்கிக்கோ, இப்படி நம்ம வச்சு குறைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திருமாவளவனை திட்டினால் பிழைக்க முடியும், வயிறு கழுவ முடியும். ஏனென்றால் அவர்கள் சாதியை வளர்ப்பதற்காக ஒரு தேசியத்தை பேசுகிறார்கள், மதவெறி தேசியம். நாம் சாதியை ஒழிப்பதற்காக ஒரு தேசியம் பேசுகிறோம். எனவே நாம் பேசும் தமிழ் தேசியத்தில் இன்னொரு கூறு சாதி ஒழிப்பு. இந்த இரண்டு அம்சங்களை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதை பிரகடனப்படுத்துகிற மாநாடுதான் வருகிற ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இதுவரை நாம் நடத்திய மாநாடுகளை எல்லாம் வெல்லக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும். எஞ்சியுள்ள 30 நாட்களும் நீங்கள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் வண்டிகள் புறப்பட்டு வர வேண்டும். அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு கொடையளித்த தோழர்கள் திருச்சி மண்டல செயற்குழுவின் மூலம் 7,06,300 ரூபாய் வழங்கிய தோழர்களுக்கு நன்றி. கட்டாயம் ஒவ்வொரு தொகுதி மாவட்டத்தின் சார்பிலும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடையளித்தால்தான் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.